ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபென்டிபிள் பேசுகிறேன். ஆங்கில புத்தாண்டு பலன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு 1ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகிரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க. பலர் போட்டி புகழ் பாடும்படி ஸ்ரீமானாக வாழ்ந்து காட்டக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் அடையாளங்களை நம்பிக்கையுடன் வெளி உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. கனவுகள் அத்தனையுமே நினைவாகக்கூடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகள் இந்த ஆண்டில் வரிசையாக நம்ம பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில், அரசு வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, விவசாயம், கல்யாண கனவு, காதல் ஆசை, புத்திரபாக்கியம், மாணவர்களுடைய கல்வி நிலைமை, வீடு மண்மனை யோகம், கணவன் மனைவியோட குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விக்கு விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி, அதாவது முயற்சியும் நிறைந்த அறிவும் என்று கூறப்பட்ட இரண்டையும் உடைய இடையிறாத செயலால் ஒருவனுடைய குடி நிச்சயம் உயருங்க. புத்தாண்டு பலன் சொல்லும்போது 9 கிரகங்களின் சஞ்சாரம் நாம் பார்க்க வேண்டுங்க. ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை வைத்து பலன் சொல்ல வேண்டுங்க. முதலில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக இருந்து உங்களை நேர்மையாகவும் நாணயமாகவும் செயல்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பாருங்க. பயப்பட தேவையில்லை. குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சி ஸ்தானங்கள் வலுப்பெறுகிறது. எனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஸ்திவாரத்தை அவர் தருவாருங்க. மேலும் சர்ப கிரகங்களான ராகு, கேது 2-8 தொடர்பு ஆண்டு முழுவதுமே 2இல் ராகு 8இல் கேது சற்று பாதகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தினாலும் அதே நேரங்களில் திடீர் யோகத்தை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மற்றும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ராசியில் இருப்பது சச மகா யோகத்தை, மிகப்பெரிய ஒரு யோகம். அந்த யோகம் உங்களை நிச்சயம் அந்த யோகம் நல்வழிப்படுத்தும். மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடுங்க. பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் குரு பகவான் மே மாதம் முதல் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செல்வதால் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய காலகட்டங்க. நிதி நிலைமை உயரக்கூடும். மேலும் உங்களுடன் 2ஆம் வீட்டின் அதிபதியே குரு பகவான் தான். எனவே இந்த ஆண்டு புதிய யோசனைகளும் உறுதியான நம்பிக்கையோடு செல்வ சீமாட்டிகளின் வரிசையில் நீங்களும் வலம் வருவீங்க. அசத்தலான வெற்றிகளும் அதிர்ஷ்ட காட்டும் உங்கள் பக்கம் வீசக்கூடுங்க. பொதுவாக பணம் வரக்கூடிய ஸ்தானமே 2, 9, 11 இந்த 3 இடங்களும் சுபகிரக தொடர்பால் இந்த ஆண்டு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 10ஆம் இடம் பொதுவாக ஒருவரின் வேலை, கௌரவம், ஜீவனம், தொழிலை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து உச்சமடைந்து 10ஆம் இடத்தை குரு பகவான் வருடத்தின் மே மாதம் முதலே பார்ப்பதால் ஊக்கமும் உற்சாகம் கிடைக்கப்பெற்று புதிய தொழில் விஷயங்களில் நல்ல முதலீடு நிச்சயம் திறன்பட செயல்பட்டு லாபத்தை காண்பீங்க. அன்புடையோர் நட்பால் முடங்கி கிடந்திருந்த தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவீங்க. வாடிக்கையாளர்களே உங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. மேலும் சிறு குறு வியாபாரிகள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், மின் சாதன பொருள் விற்பனையாளர்கள், செங்கல், மணல் மற்றும் கட்டிட தொழில் செய்யக்கூடியவர்கள், அரிசி எண்ணெய் வியாபாரிகள், வாகன ஏஜென்சியாளர்கள் மற்றும் பங்கு சந்தையாளர்கள் என அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் வசதியை பெருக்கும் இந்த ஆண்டு. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை மீறி தன்மானத்துடன் ஆண்டின் துவக்கம் முதலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பின் கிரகமான சனி பகவான் நிச்சயம் வலுப்பெறுவதால் நேர்மையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல நிதி நிறுவனங்களில் வேலையை கிடைக்க செய்வாருங்க. மேலும் தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர் துறை, மீடியா துறை, மில் ஆலை வேலையாட்கள், இன்ஜினியர், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் அடிப்படை வேலையாட்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை தைரியமாக செய்து ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் நிச்சயம் ஏற்படுங்க. உடன் வேலை செய்யும் இடத்தில் பார்த்தீங்கன்னா சற்று வீண்பழி வரக்கூடும். டென்ஷன், மன அழுத்தம் வரக்கூடுங்க. அதிகமாக விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. எனவே ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பணியிட மாற்றம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நிச்சயம் தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும். விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த ஆண்டு முதலே புத்துணர்ச்சியும் புது வெளிச்சமும் நிச்சயம் பிறக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் தலை சிறந்த விவசாயி என பட்டமும் வரக்கூடுங்க. உழைத்து நிலம் உழுதால் நிலத்தின் கெட்டித்தன்மை நெகிழ்ந்து கொடுக்கும். விதைகளை வாங்கி செடியாக்கி மரமாக்கி வளர்த்து கொடுக்கும். எனவே உங்களின் கஷ்ட காலம் காணாமல் போகும். பயிர் மற்றும் காய்கனிகள் மூலமாக நேரடி லாபம் பெறுவீங்க. ஆடு, மாடு, கோழி பண்ணை, நிலத்தடி நீர் போன்ற அனைத்துமே உங்களை வாழ வைக்குங்க. 10ஆம் இடம் குருவின் தொடர்பு இருப்பதும் மேலும் சனி பகவான் விவசாய கிரகம் அவர் 1ஆம் இடத்தில் இருப்பதால் சிறந்த ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்தின் அதிபதி அவரே அரசு கிரகம். ராசிக்கு முதல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் உச்சமடைந்து உங்களுக்கு நடு மாதங்களில் அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை, ஆசிரியர் துறை, வங்கி பணி, கார்ப்பரேஷன் துறை என பல்வேறு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அரசாங்க சம்பளம் வாங்கி மகிழக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு 12ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் 1ஆம் இடத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கடல் கடந்த பயணத்திற்கு ஏற்ற ஆண்டாகவே இருக்கக்கூடும். மேலும் 8ஆம் வீட்டில் இந்த கேது பகவான் இருக்க
8-12 தொடர்பு இருந்தாலே சர்வதேச நாடுகளில் வந்து வேலை கிடைக்க பெறுவீங்க. யுஎஸ் முதல் ஏசியா நாடுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கேற்ப வேலை உறுதியாக கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினருடைய பாரத்தை இறக்கி வைக்க ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கு வணிகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வங்கி கணக்கில் பணவரவை சாதகமாகவே ஆக்கி தருங்க. மாற்றங்கள் நிறைந்த வருடமாக இருக்கக்கூடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் மன அழுத்தம் சற்று குறைந்து போகுங்க. நிரந்தரமான குடியுரிமை கிடைக்க பெறுவீங்க. மிகுந்த மனமகிழ்ச்சியும் அடையும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம், அதாவது களத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 7ஆம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன். அந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான் ஆண்டின் ஆரம்பம் முதலே ஜூன் வரை காலங்களில் வந்து பார்ப்பதால் தனது 5ஆம் பார்வை மிகவும் சிறப்பாகவே இருக்கக்கூடும். அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம் கிடைக்கப்பெற்று குத்து விளக்கேற்ற குலமகள் தேடி வருவாங்க. மனதிற்கு பிடித்த வரன்கள் இந்த ஆண்டில் அமைய பெறுங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உங்கள் கல்யாணம் இனிமையாக நடந்தேறக்கூடுங்க. சனிக்கிழமை தோறும் எல்தீபம் போட்டு கொண்டு வாருங்க. ஜென்ம சனியில் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்வு ஏற்படக்கூடும். உங்களை செதுக்கக்கூடிய சிற்பி போல சனி பகவான் மாற்றி காட்டுவார். முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயம் நடந்திர ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவி இடையே சென்ற ஆண்டுகளில் செய்த தவறுகளை வந்து நீங்கள் சரி செய்து கொள்வீங்க. கருத்து மோதலால் விவாகரத்து, கோர்ட்டு கேஸ் என்று அதிரடியான பிரச்சனைகள் இப்பொழுது அமைதியாகுங்க. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு மீண்டும் ஒன்றிணைவீங்க. 2இல் ராகு நிற்க பேச்சில் மற்றும் சற்று வந்து கவனம் தேவைப்படும். கவலை தீர்ந்து இல்லறம் நல்லறம் ஆகக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் பொறுமையை கடைபிடித்தாலே எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து விடலாம். காதலில் ஏற்பட்ட களங்கம் அதை துடைப்பதற்கு ஏற்ற காலமாகவே இருக்கக்கூடுங்க. சின்னஞ்சிறு கருத்து வேறுபாடுகள் காதலில் வந்து போகும். உடைந்த காதல் நெஞ்சங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கும் வைரம் போன்று மீண்டும் ஜொலிக்கக்கூடுங்க. காதல் உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், புதன் இந்த இருவருமே உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம். அவர் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை காலகட்டங்களில் ராசிக்கு 2இல் உச்சமடையும் போது காதல் பேச்சு உயிர் மூச்சாகவே இருக்கக்கூடும். உங்கள் காதலை வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. காதல் கல்யாணத்தில் சென்று முடியும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியும் நல்ல மதிப்பெண்களும் உங்களை உயர்த்தி காட்டுங்க. குரு பகவான், புத பகவான் கல்விக்கு உரிய கிரகம். இந்த இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பதும், உயர்கல்வியில் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வியிலும் சாதனை செய்வீங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஎஸ்டி என முனைவர் பட்டங்கள் படிப்பதற்கு அதில் பாராட்டம் பெறுவீங்க. நீட் எக்ஸாமில் நினைத்தபடி மதிப்பெண்கள் எடுத்து காட்டுவீங்க. சனி பகவான் ராசியில் இருந்தாலும் உங்கள் சோம்பலை தூக்கி போட்டுவிட்டு சுறுசுறுப்புடன் எழுந்து வீரநடை, வெற்றி நடை போடுவீங்க. போட்டி பந்தயங்களிலும் முதல் நிலை மாணவராக வலம் வரக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நீங்கள் கண்ட கனவு பலிக்கும். இல்லத்தில் சீமந்தம், வளையகாப்பு நடந்தேறக்கூடுங்க. பிள்ளைப்பேறு தாமதமான தம்பதியர்களுக்கு துள்ளி விளையாட மழலை செல்வம் நிச்சயம் வரக்கூடுங்க. பூர்வ புண்ணியம் ஒருவருடைய 5ஆம் இடம், அதை வைத்து சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியத்தை. இந்த ஆண்டு உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி மிதுன புதன் ராசியிலிருந்து முதல் 5 மாதத்திற்கு பலமாக இருப்பதும், மேலும் புத்திரகாரகன் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் புண்ணிய ஆத்மாவிலிருந்து புத்திரன் புத்திரி உருவாகி உங்கள் கர்ம கணக்கை முடிப்பாங்க. மன மகிழ்ச்சியுடன் சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பதுங்க அடிப்படை வசதியில் எப்படி சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்கிரன். அவர் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதம் முதல் டிசம்பர் வரைக்குமே குரு பகவான் 4ஆம் இடத்தில் நிற்க பூமி யோகம், புதையல், திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி என்று தொடர் நற்செய்திகள் ஏற்பட்டு நீண்ட நாள் ஆசைப்பட்டு வந்த கனவு இல்லத்தை கட்டி முடிப்பீங்க. பூர்வீக சொத்து, புதிய நிலம் போன்றவை அமையக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை வாங்குவீங்க. எளிய தவணை முறையில் நகை சீட்டு, சிறு சேமிப்பு திட்டம் போன்ற அனைத்துமே சாதகமாக இருக்கக்கூடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு கூடுதலான ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நண்பர் ஆவார். மேலும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காரு, பைக்லாம் வந்து நீங்கள் வாங்குவதற்கான ஏற்ற காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க. உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற ஸ்தானங்கள். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு, 8ஆம் இடம் மரணம், 12ஆம் இடம் வீண் விரயங்கள். உங்களுக்கு போன வருடத்தில் இருந்த அத்தனை பிரச்சனையுமே இந்த வருடம் வந்து சற்று குறையக்கூடுங்க. உடற்பயிற்சியை வந்து விடாமல் செய்து வாருங்கள். நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு நிச்சயம் தேவைப்படுங்க. ஜென்ம சனியில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு ஒருவர் கலைத்துறையில் ஜெயிப்பதற்கு முக்கியமான கிரகங்கள். இந்த ஆண்டு துவக்கம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இவங்க இருப்பதால் முயற்சிக்கு வந்து முதல் புலையர் சொல்லி போடுவீங்க. பட வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சியின் பாதையில் செல்வீங்க. ஆண்டின் பிற்பகுதியில் அனைத்து விதமான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வெற்றி படங்கள் நிச்சயம் தொடருங்க. விருதும் பாராட்டும் உங்களை மகிழ்விக்கும். வருமானம் முன்பை விட இரட்டிப்பாக வரும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். இயல் இசை நாடகத்துறையில் உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். மிகுந்த மனமகிழ்ச்சியும் அடைவீங்க.
அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வீங்க. வளரும் இளைஞர்களுக்கு புதிய பதவி மரியாதை கட்சியில் தேடி வரக்கூடுங்க. ராசியில் சனி பகவான் இருப்பதால் பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய சசமகா யோகத்தை கொடுத்து உங்களை மக்கள் என் பக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகத்துவமான வெற்றியை தருவார். பேரன்பும் பேராதரவும் நிச்சயம் உங்களை வழிநடத்துங்க. மொத்தத்தில் இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பீங்க. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை பார்த்து கொள்ளவும், அதுவும் சாதகமாக இருந்தால் கோச்சார பலன் 100% வெற்றியை தரக்கூடும். பொது வழிபாடு பிரம்மர் ஸ்தலமான திருப்பட்டூர் சென்று வாருங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக ஜென்ம சனியில் பிரதோஷ சிவ வழிபாடு செய்து வாருங்கள். முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்னதானம் கல்விதானம் செய்யுங்கள். தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினை அகலும். வெற்றி பெறுவீர்கள், நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.